வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் பெருமானின் சிறப்புகள் தான். பொதுவாக திருச்செந்தூர் முருகன் அனைத்து ராசிக்காரர்களும் வணங்குவதற்குரிய ஒரு தெய்வமாக கருதப்படுகிறார். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாக அங்கு கொண்டாடப்படும் திருச்செந்தூர் முருகன் மக்களை காத்தருளும் தெய்வமாக விளங்குகிறார். வெகு தூரத்தில் இருந்து பாத யாத்திரையாகவும் சென்று வணங்கி மகிழ்கிறார்கள். நாம் திருச்செந்தூர் முருகனின் அந்த நடைபாதையில் நடந்து செல்லும் போதே அந்த கடல் அலையோடு அதை பார்த்து கொண்டே சென்று முருகனை தரிசித்து வருவதே மனதிற்கு இனிய ரம்யமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பல ஜோதிடர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சந்நிதியை வணங்குவதே ஒரு பரிகாரமாக கூறுகிறார்கள். பல கஷ்டங்களுக்கு தீர்வாக பரிகாரம் செய்வதற்கு அதை ஒரு தளமாக கூறப்பட்டு வருகிறது. இருப்பினும் பரிகாரம் என்று செல்லாமல் நாம் திருச்செந்தூர் முருகனை அடிக்கடி சென்று வழிபட்டு வருவதே நமக்கு ஏற்றத்தை தரும். முடிந்தவர்கள் மாதம் ஒரு முறை கூட செல்லலாம். அருகில் உள்ளவர்கள், தொலைவில் உள்ளவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சென்று கடலில் நீராடி, நாளிக்கிணறிலும் நீராடி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது மிகுந்த ஏற்றத்தை தரும். இதுவரை போகாதவர்கள் ஒரு முறையாவது அங்கு குடும்பத்துடன் அங்கு சென்று வருவதால் ஏற்படும் அற்புத மாற்றத்தை நன்கு உணர முடியும். அங்கு கோவிலுக்கு சென்று நாம் தெய்வ வழிபாடை முடித்தவுடன் கோவிலுக்கு வெளியே ஒரு அரை மணி நேரமாவது நாம் அந்த கடல் மணல் அருகே அமர்ந்து அந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் செய்வது மிகுந்த சிறப்பாகும். நாம் சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க செல்லும்போது அவரவர்கள் வசதிக்கேற்றவாறு அர்ச்சனை தட்டுகளோ மாலைகளோ பூக்களோ முடிந்ததை நாம் வாங்கி சென்று நைவேத்தியமாக கொடுக்கலாம். காணிக்கையை நம்மால் முடிந்த அளவு சென்று உண்டியலிலோ அல்லது அர்ச்சகர்கள் தட்டிலோ போடலாம். அது அவரவர் மனநிலையில் பொறுத்தது. ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நம்மிடம் எதையும் எதிர்பார்த்து அருள் பாலிப்பது கிடையாது. வறியவர்கள் பெரியவர்கள் என்று இல்லாமல் தேடி வருபவர் அனைவரையுமே காக்கும் சக்தி கடவுளாக திகழ்கிறார். பல நாளாக நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களும் அங்கு ஒரு முறை சென்று வந்து அந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கி தரித்து வந்தால் கண்டிப்பாக நோய் நீங்க பெறும். மேலும் அங்கு கொடுக்கப்படும் அபிஷேக சந்தனத்தையும் நாம் வாங்கி வந்தால் நம் வீட்டில் திருமண தடைகள் நீங்குவதோடு நோய் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் நீங்க பெறுவதாக கூறப்படுகிறது. நாம் அந்த திருநீரை அணிந்து கொண்டு தினசரி அவரவர் வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக வேலையில் ஒரு நல்ல மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கப்பெறும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் முருகனை நாம் எளிய வழியிலே தரிசித்துவிட்டு வரலாம். இதற்கு அதிக பொருள் செலவோ நாம் செலவழிக்க தேவையில்லை. நாம் இலவச தரிசனத்திலும் சென்று தரிசிக்கலாம். நாம் டிக்கெட் எடுத்தாலும் அது கம்மியான விலையிலே இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் முருகனை நாம் கண்டிப்பாக ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். மேலும் ஜாதகத்தில் குரு பகவான் சற்று பலகீனமாக இருந்தால் கண்டிப்பாக நாம் குரு அருள் கிடைக்க திருச்செந்தூர் முருகனை வணங்கி வர வேண்டும். குரு பகவானின் முழு ரூபமாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். எனவே குரு பகவான் பரிகார ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் விளங்குகிறது. மேலும் அங்கு அமர்ந்துள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்கினாலும் குழந்தைகளின் கல்வி தடை விலகுவதோடு உயர் படிப்புக்கும் படிப்பதற்கு நல்ல ஏற்றமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். பொதுவாக கோவில்கள் என்றாலே குழந்தைகளுக்கு அதிகம் விருப்பம் இருக்காது. கூட்டம் காரணமாகவும் அவர்களுக்கு வேண்டுதலை பற்றி அவ்வளவு புரிதல் இருக்காது. நாம் குழந்தைகளை எடுத்து சொல்லி கூப்பிட்டு செல்ல வேண்டும். அப்படி குழந்தைகள் செல்லும்போது அவர்கள் விரும்பி செல்லும் இடமாக கண்டிப்பாக திருச்செந்தூர் ஸ்தலம் இருக்கும். காரணம், அந்த கடல் அலைகளும் அங்கு சுற்றி விற்பனையாகும் கடைகள், மேலும் அங்கு கூறப்படும் கிளி ஜோசியம் போன்று பல பொழுதுபோக்கு வண்ணமும் சுற்றி இருப்பதாலும் அங்கு சென்று வந்தால் குழந்தைகளும் விரும்பி வருவார்கள். மேலும் கடலில் நீராடுவது குழந்தைகளுக்கும் விருப்பமான ஒன்றே ஆகும். இப்படி நீராடி குடும்பத்துடன் சென்று நாம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுவதோடு நாம் அடிக்கடி போகும் பழக்கத்தையும் உண்டாக்கி கொள்ளலாம். இது ஒரு சிறப்பான ஏற்றத்தை தருவதாகும். நன்றி, வணக்கம்.